ஏன்டி அங்க இருந்து எழுந்து வந்து கதவு திறக்கிறது இவ்வளவுமா? நல்லா திங்க வேண்டியது, உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, இதை விட்டா வேற வேலை என்னடி உனக்கு? உன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு. நான் என்னங்க பண்ணேன்? உன்னை வெளில கூட்டு போறதுக்கு கூட ஒண்ணுக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்குடி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு கெட் டுகெதர், எல்லாரும் அவங்க ஒய்ஃபோட வருவாங்க. உன்னை அங்க கூட்டு போறதுக்கு அசிங்கமா இருக்குடி. அங்க போய் நான் மட்டும் தனியா தான் இருக்கணும். நான் வரதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நீங்க தானே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏய், பாக்குறதுக்கு நீ இவ்வளவு குண்டா அசிங்கமா இருக்குடி. உன்னை அங்க கூட்டு போனா பாக்குறவங்க என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன போ போய் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி நல்லா குட்டிக்கோ, இன்னும் பெருத்திக்கிட்டே போ. படி. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன அதுக்குள்ள உன்ன ஃபோன் சொல்லட்டா? டேய், நீ பண்றது ரொம்ப தப்புடா. நீயே அவளை புரிஞ்சுக்கலாம் எப்படிடா? இவர் எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. நீயும் அம்மா போஸ்ட் பண்ணிக்கிற ஒரே காரணத்துக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணேன். அவளை வெளில கூட்டு போறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குக்கா. ஜிம்முக்கு போன சேர்த்து விட்டாலும் ஜிம்முக்கு போகாம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. டேய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவ சாப்பிடறதுக்கும் ஓவர் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. அவ உருவத்துல வேணா குண்டா இருக்கலாம், ஆனா மனசளவுல அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் போற வர இடத்துல எல்லாம் குண்டு குண்டு அவளை கிண்டல் பண்ணும்போது வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கோம். ஏன்டா இங்க பிறந்தோன்னு யோசிச்சிருப்பா. அவ குண்டா இருக்கிறதுக்கு அவ என்னடா பண்ணுவா? ஏன் நம்ம அம்மாவும் குண்டு தானே, ஆனா என்னைக்காச்சு நம்ம அப்பா இப்படி பேசி நீ பாத்திருக்க? ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு அவ தோற்றத்தை வச்சு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவ லைஃப்ல நம்பி வந்த நீயே இப்படி சொல்லும் போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அடுத்தவங்க அவளை சொல்லும் போது கூட அவளுக்கு வலிச்சிருக்காது, ஆனா நீ ஒவ்வொரு டைம் சொல்லும் போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா? ஒரு பர்சனோட வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து பழகாதீங்க, அவங்க மனசை பார்த்து பழகுங்க. மனசளவுல அவ ராணி மாதிரி. அக்கா சாரிக்கா. சாரி என்கிட்ட கேட்காத, இனிமேலாச்சும் அவளை ஹாப்பியா வச்சுக்கோ. சரிக்கா, சாரிடி. நான் ஏதோ தெரியாம அப்படிலாம் பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். குண்டா பிறந்தது ஏன் தப்பாங்க? எங்களை மாதிரி இருக்கிறவங்களை இந்த உலகம் காயப்படுத்திட்டு தான் இருக்கு. நானும் உங்களை மாதிரி மனுஷங்க தானங்க. நானும் வெயிட் கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னால முடியலையே. எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா கஷ்டம் இல்ல, ஆனா நீங்க என்ன குண்டுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் குண்டுன்னு தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் என்ன? ஆமா, நான் குண்டா இருக்கிறனால தானே உங்க கூட வந்தவங்களுக்கு அசிங்கமா இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் சப்போர்ட்டா பேசிருக்கீங்களா? ஒருத்தவங்க கிட்ட குறை இருக்குன்னா அவங்கள சுத்தி காட்டாம அவங்க கிட்ட அன்பா சொல்லி பாருங்க, உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. சரிங்க பாரு, இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீ. நாளைல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜிம்முக்கு போலாம். அப்புறம் உன்னோட உருவத்தை வச்சு இனிமேல் நான் உன்னை திட்டவே மாட்டேன், சரியா? அழுகாத. நம்ம 2 பேரும் ஒன்னா வெளில போய் காஃபி குடிச்சிட்டு வரலாமா?